4 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். சுவிசேஷத்தை குறித்து 4 காரியங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. ஜோ சொன்னார் இப்பொழுதுதான், இது 5ஆம் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்கள் என்று. உண்மையிலேயே இதுவும் ஒரு சுவிசேஷத்தை போலதான் ரோமருக்கு எழுதின நிருபமும். சுவிசேஷங்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே இயேசு செய்த கிரியைகள், அற்புதங்கள், போதனைகள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. ரோமரிலே தான் ரட்சிப்பு என்ற பாவம் என்றால் என்ன, மனிதனுடைய சுவாபம் என்ன, தேவனுடைய சுவாபம் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, பாவமாகிய மனிதனை எப்படி தேவன் நீதிமானாக்குகிறார், எப்படி அவரை பிறகு பரிசுத்தமாக்குகிறார், இதெல்லாம் ரோமரிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை நாம் படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் போது பல டாபிக்ஸ், பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம், பல காரியங்களை படிப்போம். கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அத்தியாவசியமான காரியங்கள். இதுல முக்கியமான காரியம் 1ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்க முக்கியமான காரியம் என்ன? சுவிசேஷம். இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்று நிறைய பேர் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கே தெரியல, என்ன சுவிசேஷம்னா என்ன என்று. இந்த வசனங்கள் சுவிசேஷத்தை குறித்து 4 காரியங்களை சொல்லுகிறது. இந்த சுவிசேஷம் தான் பவுல் அப்போஸ்தலனை அவ்வளவு மோசமாக, முரட்டுத்தனமாக, வைராக்கியத்தனமாக வாழ்ந்த அந்த மனுஷனை, மதத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைப்பட்டிருந்த அந்த மனுஷனை மாற்றியது இந்த சுவிசேஷம் தான். இது வல்லமையுள்ள சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை குறித்து 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், இந்த சுவிசேஷம் தேவனுடைய சுவிசேஷம். இது தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை, முதல் வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் இந்த 2ஆம் வசனம் இல்ல, தமிழ்ல வித்தியாசமாய் வருகிறது. 4ஆம் வசனம், தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி. அதாவது இந்த சுவிசேஷமானது கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தமாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்து வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சுவிசேஷம். இதேதோ இப்பொழுது வந்த சுவிசேஷம் இல்லை, இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நூற்றாண்டுகளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் எதிர்பார்க்கப்படுகிற சுவிசேஷம். 3வது, தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சுவிசேஷம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வாய்மொழியாக, அவர்கள் பிரசங்கித்த காரியங்கள் மூலமாக வாய்மொழியாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். 4வது, பரிசுத்த வேதாகமங்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது வாய்மொழியாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் மட்டுமல்ல, இது பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட விதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று இது தேவனிடத்திலிருந்து வந்தது, 2வது கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இது முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 3வது, தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ மனுஷர்கள் மூலமாக இது வாய்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 4வது, இது பரிசுத்த வேதாகமத்திலே தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களையும் இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றாய் ஆராய்வோம். முதலாவது காரியம், தேவனிடத்திலிருந்து இந்த சுவிசேஷம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து வந்தது. சுவிசேஷம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நற்செய்தி என்று சொல்லுகிறோம். இந்த காலத்திலே சுவிசேஷம் என்கிற வார்த்தை அதிகம் உபயோகப்படுத்துகிறது இல்லை. ஏனென்றால் நிறைய பேருக்கு அது விளங்குகிறது இல்லை. என்ன சுவிசேஷ கூட்டங்கள் போட்டா அங்க இருக்கிற கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு ஒண்ணு விளங்க, சுவிசேஷம் என்ற வார்த்தையே புதிராக இருக்கும். நற்செய்தி என்று நாம் சொல்லுகிறோம். நற்செய்தி, நற்செய்தி தான் சுவிசேஷம், சுவிசேஷம் தான் நற்செய்தி. பாருங்கள், மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போய், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய், தேவனை வெறுத்து தள்ளி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து முரட்டாட்டம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். தேவனை அவன் நேசிக்காமற் போனான். தன்னை சிருஷ்டித்தவரை அவர் மறந்து விட்டான். தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனால் தேவன் இந்த மனுஷனை நேசிக்கிறபடினால் இவனுக்காக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இவனுக்காக, இவன் ரட்சிக்கப்படும்படியாக, இவன் மறுபடியும் தம்மிடத்தில் சேர்க்கப்படும்படியாக ஒரு காணாமற் போன பிள்ளை வீட்டிலிருந்து காணாமற் போகும்போது எப்படி அது அறியாமையினாலும் தன்னுடைய துர்க்குணத்தினாலும் சில நேரத்தில் ஓடி போகலாம், அறியாமையினாலும் சில நேரத்தில் காணாம போயிடலாம். ஆகையால் பெற்றோர்கள் அப்படியே விட்டு விடுவதில்லை, அந்த பிள்ளையை தேடி போகிறார்கள். தேடி சென்று அதை கண்டுபிடித்து அந்த பிள்ளையை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அதுதான் நற்செய்தி. பிதாவாகிய தேவன் காணாமற் போன நம்மை, ஓடி போன நம்மை, தம்மை விட்டு தூரமாய் போன நம்மை, முரட்டாட்டம் பிடித்தவர்களாக பாவத்திலே மூழ்கி கிடந்த நம்மை
அவரை நேசியாத நம்மை நேசித்து நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்து கண்டுபிடித்து தம்மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. ஆகையால் தான் அதை நற்செய்தி என்று சொல்லுகிறோம். ஏதோ ஒரு கோபமான தேவன், ரொம்ப கோபமா இருக்கிறார், நாம் பாவம் செய்து விட்டோம், பிடிச்சா பின்னிடுவார், அப்படி இல்லை அந்த தேவன். இந்த தேவனை சமாதானப்படுத்துவதற்காக, இந்த கடவுளை சமாதானப்படுத்துவதற்காக, இவரிடத்திலே சீர்படுவதற்காக, உறவை சரிபடுத்திக் கொள்வதற்காக நாம் எதையோ கொண்டு வந்து கொடுத்து, அல்லது மலைகளுக்கு சென்று, புனித ஸ்தலங்களுக்கு சென்று, ஆறுகளுக்கு சென்று நாம் இப்படி ஒரு விமோச்சனத்தை தேட வேண்டும் என்று இந்த தேவன் எதிர்பார்க்கவில்லை. இவர் நம்மை தேடி வர சொல்லவில்லை, இவர் நம்மை தேடி அலைய வைக்கவில்லை. இவர் நம்மை ஒவ்வொரு இடமாய் அலைந்து நம்முடைய பணத்தையும் நம்முடைய முயற்சியும் செலவழித்து நாம் தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இங்கேதான் இந்த கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இருக்கிறது. நம்முடைய தேவன் என்ன நினைக்கிறார்? நாம் அறியாமையினாலே உணர்வில்லாதவர்களாக, பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, நம்முடைய துர்க்குணத்தின் நிமித்தமாக நாம் இப்படி இருக்கிறோம். ஆகையால் நம்மால் நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது, அவர்தான் வந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பது இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை. ஆகையால் நாம் தேடி போகிறதில்லை, அவர் தேடி வருகிறார். நாம் காணாம போல இருக்கிறோம், நாம் அப்படியே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய துர்க்குணத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை தேடி வருகிறார். அவர் நம்மை தேடி வந்து, நாம் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதுனாலே அவர் நம்மை தேடி வந்து நம்மை அவர் சமாதானப்படுத்தி நம்மை அவர் மறுபடியுமாக தம் பக்கமாக சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் இந்த சுவிசேஷத்தின் காரியம். நற்செய்தி என்றால் இதுதான். இதைத்தான் நல்ல செய்தி என்று சொல்லுகிறோம். தேவன் வந்து நம்மை தண்டிக்க வந்திருக்கிறார் என்பது செய்தி அல்ல. தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார், பிடித்தால் நமக்கு சரியான தண்டனை வழங்க இருக்கிறார் என்பது செய்தி அல்ல. தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்புகளாயிருக்கிற நம்மை அவர் வீணாக்க விரும்பாமல், நாம் அழிந்து போவதை அவர் விரும்பாமல் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். நம் மீது அவர் வாஞ்சையா இருக்கிறார் என்பதை தான் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். ஒரு பெரிய எழுத்தாளரும் பிரசங்கியாருமாய் இருக்கிற ராபர்ட் ஷூலர் என்கிறவர் 10 கற்பனையை குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் தலைப்பே Believe in the God who believes in you. உங்களை நம்புகிற தேவனை நீங்கள் நம்புங்கள். விசித்திரமான ஒரு தலைப்பு, ரொம்ப அருமையான தலைப்பு. ஏன் இப்படி தலைப்பு கொடுத்தார் என்று பார்த்த 10 கற்பனையை பற்றி எழுதுறார். உங்களை நம்புகிற தேவனை நீங்கள் நம்புகள் ஏன் தலைப்பு கொடுத்தாருன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். முதலாவது கற்பனை, என்னை தவிர வேறொரு தெய்வங்களை நீங்கள் வணங்க கூடாது என்கிற முதலாவது கற்பனையை அவர் விளக்குகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஏன் இப்படி தேவன் சொல்லுகிறார்? வேற எந்த தெய்வத்தையும் வணங்க கூடாது, வேற எங்கேயும் போக கூடாது, என்கிட்ட மட்டும்தான் நீ வரணும், என்ன மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றார். ஒருவேளை தேவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா, அவருக்கு தாழ்வு மனப்பான்மையா? நீ வேற எந்த தெய்வத்தையும் வணங்காத, தயவு செய்து என்ன வணங்கு, நீ என்ன விட்டு போயிடாத. ஒருவேளை இன்செக்யூரிட்டியா, ஒருவேளை இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவார்களோ, நாம் தனிமையாக்கப்பட்டு விடுவோமோ, இவரெல்லாம் நம்ம இடத்துல வரமாட்டார்களோ என்கிற ஒரு பயமா இருக்கு கேட்கிறார் அவர். ஏன் தேவன் மற்ற தெய்வங்களை வணங்காத என்னை வணங்கு என்று ஏன் தேவன் சொன்னார் என்பதை சொல்லிக் கொண்டே வந்து இப்படியா பல கேள்விகளை கேட்கிறார். ஏன் சொன்னார்? இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்றார். ஏன்னா நம்ம தேவனுக்கு பயமும் இல்ல, அவருக்கு தாழ்வு மனப்பான்மையும் இல்ல, அவருக்கு எந்த விதமான இந்த கீழ்த்தரமான எண்ணங்களும் கிடையாது. அவர் தேவன், அவர் அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உடையவர் இல்ல. மனுஷனுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்குது. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் பிறகு ஏன் சொன்னார் மற்ற தெய்வங்களை வணங்காதே என்று? இவர் சொல்லுகிறார், ஏன் சொன்னார் என்றால், எந்த தெய்வமும் உங்களை நம்புகிறது இல்லை, இந்த தெய்வம் மட்டும்தான், நான் மட்டும்தான் உங்களை நம்புகிறேன். எப்படி நம்புறாராம் இவர்? மனுஷனை அவர் சிருஷ்டித்தபடினாலே, தம்முடைய சொந்த சாயல்லையும் ரூபத்திலையும் மனுஷனை சிருஷ்டித்தபடினாலே, மனுஷன் முக்கியமானவன், அவன் விலையேற பெற்றவன், அவன் தேவனோடு இருக்கும்படியாக தகுதி பெற்றவன், அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவன். மனுஷன் வாழ்கின்ற நோக்கம் ஏதோ போய் நாளெல்லாம் உழைச்சு வேர்வையை சிந்தி வந்து சாப்பிட்டுட்டு அவன் படுத்து தூங்கணும், அடுத்த நாள் இதே பாடுபடணும், அப்படி சிருஷ்டிக்கப்படவில்லை மனுஷன். மனுஷன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? தேவனை கண்டடைந்து தேவனோடு ஐக்கியம் கொண்டு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அவன் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனோடு அவன் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆகையால் மனுஷனை தேவன் மதிக்கிறார். எந்த தெய்வமும் மனுஷனை மதிக்கிறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லா மதங்களையும் பாருங்க,
மனுஷரை மதிக்கிற மதம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் மனுஷனை வந்து நீ இங்க வா, இங்க தோப்புக்கரணம் போடு, இங்க காத்துல போய் முழுவு, இந்த மலையில ஏறி, அங்க இருந்து ஊர்ல, இங்க இருந்து இப்படி பண்ணு, இவ்வளவு பணம் கொண்டா, இவ்வளவு வெள்ளி கொண்டா, இவ்வளவு பொண்ணு கொண்டா, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ மொட்டை அடி, நீ தாடியை ஷேவ் பண்ணு, இல்ல தாடியை வை, இந்த மாதிரி 1008 மனுஷனை போட்டு படாத பாடு, படாத உபத்திரவம் படுத்துகிற மதங்கள் தான் இருக்கு. நான் மதங்களை குறை சொல்லவில்லை, ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறேன். சாதாரணமா நான் அப்படி பேச மாட்டேன். ஆகையால் சுட்டி காண்பிக்கிறேன் உங்களுக்கு. மனுஷனை மதிக்கிற ஒரு மதம் என்று ஒன்றுமே கிடையாது. மெய்யான இந்த தேவன் மட்டும்தான் மனுஷனை மதிக்கிறார். ஏன்னா அவர் தான் மனுஷனை சிருஷ்டித்தார். மீதி எல்லாம் மார்க்கங்கள்லாம் மனுஷனால் உண்டானவை. இதுக்கு பின்னால பிசாசு இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனுடைய வேலை என்ன? மனுஷனை எப்படியாவது கீழ்ப்படுத்த வேண்டும், மனுஷனை எப்படியாவது ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும், அவனை தாழ்மையான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மனுஷனை மதிக்கிற தெய்வம் ஒன்றை இந்த உலகத்தில் நீங்க காணவே முடியாது. இயேசு வண்டையில வருகிற வரை மனுஷனா மதிக்கிற தெய்வத்தை காணவே முடியாது. ஈஸ்டர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணினேன், இயேசு ஏன் அழுதார் என்று. இல்லையா? லாஸ்தரவின் கல்லறையிலே இயேசு ஏன் அழுதார்? அவன் செத்து போயிட்டான்னு அழுதாரு. அவன் செத்து போனவன தான் உயிரோட எழுப்புவேன்னு சொல்லி தானே வந்தார் அவர். இந்த மரணம், இது வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு இது ஏதுவா இருக்க போறதுன்னு முதலே சொல்லிட்டார் 4 நாளைக்கு முன்னாலேயே. வந்த உடனே மார்த்தாளையும் மரியாதையும் பார்த்த உடனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயிட்டார். 4 நாளாவே இவர் நம்பிட்டு இருக்கிறார், இவன் செத்தானா எழுப்ப போறேன் திருப்பி உயிரோட. அங்க வந்து ஏன் அழுதார் என்று சொன்னேன். ஏன் அழுதார் என்றால் யூதர்கள் இவர்களை தள்ளி விட்டார்கள். இவரை எருசலேம் இவரை கொல்ல பார்க்கிறது. யூதர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளாமல், தேவனையே ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுகிறார்கள். இந்த நிலையை பார்த்து இவர் அழுகிறார். நான் சொன்ன 2 முறை தான் இயேசு அழுதார். ஒன்று எருசலேமை பார்த்து அழுதார், 2வது லாசரின் கல்லறையில் நின்று அழுதார். ஆனால் லாசரு செத்தவனுக்காக அழுகல, ஏன்னா அவனை தான் உயிரோடு எழுப்ப போறாரு. அது அவருக்கு நிச்சயமா தெரியும். அப்புறம் அழுகிறாரு. ஏன் அழுதார்? சுத்தில நின்ற யூதர்கள் அவிசுவாசிகளாக இருக்கிறார்களே என்பதை சொல்லி அழுகிறார். ஏன் இந்த 2 முறை அழுதார்? ஒன்று எருசலேமை பார்த்து, இன்னொன்று லாசரின் கல்லறையில. ஏன் இந்த 2 முறை மட்டும் ஏன் அழுதார்? ஏனென்றால் அவிசுவாசிகளை, ஒருவன் வந்து எனக்கு ஆண்டவர் வேண்டாம், இந்த நல்ல தெய்வம், என்னை நேசிக்கிற தெய்வம், மனுஷனா மதிக்கிற தெய்வம் வேண்டாம் என்று சொல்லி தள்ளும் போது, இந்த தெய்வம் பாருங்க எவ்வளவு நல்லவர், மனுஷனை மதிக்கிறார். இவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி எழுத்து, இவன் மூளைக்குள்ள கையை விட்டு இவனுடைய சித்தத்தை பிடிச்சி நோண்டி, நீ எப்படியாவது என்னதான் நீ விரும்பணும், எங்கிட்ட தான் வரணும், என்னதான் நான் பின்பற்றணும் இழுக்கிறது கிடையாது. அவர் நின்று என்னை வா என்னை வந்து பின்பற்றுன்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன்றார். அவ்வளவுதான் சொல்றார். வான்றார். வந்தா இளைப்பாறுதல் தருவேன்றார். அதுக்கு மேல அவரால் செய்ய முடியாது. கழுத்தை பிடிச்சி இழுக்கிறது கிடையாது, உங்களை பாரப்படுத்துறது கிடையாது, உங்களை பிடிச்சி தொந்தரவு பண்றது கிடையாது. ஏன்? தம்முடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டித்தபடினாலே அவனுக்கு சித்தம் கொள்ளுகிற ஆற்றல் என்று ஒன்று உண்டு. இல்லையா? அவனுக்கு ஒரு காரியத்தை நினைச்சா அதை செய்ய முடியும். அப்படிதான் செய்வான் மனுஷன். நீங்க சொல்றதுனால செய்ய மாட்டான். எப்படி செய்வான்? ஒரு காரியத்தை அவன் சரின்னு பட்டால் தான் அவன் செய்வான். எதுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் சொல்றதுனால நீங்க நம்ப போறதில்லை. நான் பிரசங்கம் பண்ணும் போது ஆவியானவர் உங்களுக்கு அது சரி என்று சொன்னால்தான் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பீர்கள். மனுஷன் அப்படிதான். ஒருத்தன் சொன்னதுனால கேட்க போறதில்லை. அவருக்கு சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகியால் தான் சிலருக்கு தகராறு நடக்குது. சில நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்குது. ஏனென்றால் மனுஷன் சுய சித்தத்தை உடையவன். அவன் தேவனை போல ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான். அவன் ஒன்றை சரி என்று தீர்மானித்து அவனாய் தெரிந்து கொண்டு அவனாய் அந்த காரியத்தை பின்பற்றுகிறான். ஆகையால் தான் தேவன் அந்த காரியத்தில் அழுகிறார். எருசலேமை பார்த்து அழுகிறார். லாசரின் கல்லறையில் நின்று அவிசுவாசிகளை பார்த்து அழுகிறார். ஏன்? இவர்களை குறித்து இவர் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தேவன், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். இவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒருவன் எனக்கு தேவன் வேண்டாம் என்று தள்ளுகிற வேளையிலே, எனக்கு வேண்டாம், இந்த இயேசு வேண்டாம் என்று தள்ளுகிற வேளையில அவர்களை பார்த்து இவர் அழதான் முடியுமே ஒழிய அவனை பிடிச்சி இழுக்க முடியாது, அவனை தொந்தரவு பண்ண முடியாது. ஏன் அழுகிறார்? அவனை தம்முடைய சாயலை சிருஷ்டித்து விட்டு அவன் தன்னை போல இருக்கிறான் என்று சொல்லி அவன் அப்படியே விட்டு விடுகிறார். அழதான் செய்கிறார். ஆனால் அவனை பிடித்து வற்புறுத்துவது கிடையாது. தன்னை எப்படி அவர் மதிக்கிறாரோ அப்படியே நம்மை மதிக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? இங்க தேவன் ஒரு ஆள் போய் ஒரு காரியத்தை செய்ய வச்சிட முடியாது. அவர் சுய சித்தம் கொண்டவர். he has a will. அவருக்கு சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் எதை சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வார். நீங்க என்னைக்கெல்லாம் உபவாசம் எடுத்து ஜெபிச்சாலும் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர் செய்ய மாட்டவே மாட்டார், செய்ய முடியாது.
அவர் சித்தம் கொள்ளுகிறது மாத்திரமே தான் செய்வார். மனுஷனை குறித்தும் அவர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷனை தம்முடைய சாயலில் அவர் சிருஷ்டித்திருக்கிறபடினால் அவனை குறித்து ஒன்று அறிந்து வைத்திருக்கிறார். அவன் சித்தம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அவன் அப்படி சிருஷ்டித்தபடினாலே அதை அவர் வயலேட் பண்ணுகிறது கிடையாது, அந்த சித்தத்தை மீறுகிறது கிடையாது, அதை அவமதிக்கிறது கிடையாது. அந்த சுய சித்தம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிற மனுஷனுக்கு அதை அவர் ஒண்ணுமில்லாமல் ஆக்குறது கிடையாது. இந்த சித்தம் என்கிறத மனுஷன் எடுத்துட்டா அவன் என்ன ஆயிடுறான்? மற்ற சிருஷ்டிப்புகளை போல மாறிவிடுகிறான். ஒரு மிஷின் மாதிரி தான். அப்புறம் ஆன் பண்ணா ஆன் ஆகுது, கையை நீட்டினா கையை நீட்டுது, உட்காருனா உட்காருது, எந்திரினா எந்திரிக்குது. ஏனென்றால் சித்தம் என்கிற காரியம் போய்விட்டது. ஒரு எந்திரத்தை போல மனுஷன் இயங்க ஆரம்பிக்கிறான். ஆகையால் தான் அவர் அழுதார். மனுஷன் சித்தம் கொண்டவராய் தம்மை போலவே சிருஷ்டித்திருக்கிறபடினால் அவர் மனுஷனை தன்னை மதிக்கிறது போல மதிக்கிறார். எந்த தெய்வமாவது மதிக்குதா அப்படி உங்களை? இந்த உலகத்திலே கிடையாது. ஆகையால் தான் ராபர்ட் ஷூலர் சொல்லுகிறார், இந்த தெய்வம் உங்களை நம்புகிற தெய்வம், உங்களை நம்புகிற தெய்வம், உங்களை மதிக்கிற தெய்வம், உங்களை மனுஷனா சிருஷ்டித்து விட்டு மனுஷனா மதித்து உங்களை ஒருபோதும் உங்களுக்கு பாரப்படுத்தாத தெய்வம், ஒருபோதும் உங்கள் மீது பிரச்சனைகள் கொண்டு போடாத தெய்வம், உங்களை நேசிக்கிற தெய்வம், உங்களை கண்டு நீங்கள் விசுவாசியாமற் போனால் அழத்தான் செய்வார ஒழிய கையை பிடிச்சு இழுக்க மாட்டார், போர்ஸ் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஹலோ, எத்தனை பேர் அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்புறீங்க? நான் ஒரு தெய்வத்தை நம்ப போறேன், கும்பிட போறேன்னா என்னை மதிக்கிற தெய்வம், என்னை மேன்மையாக நினைக்கிற தெய்வம், தம்மை போலவே என்னை சிருஷ்டித்து விட்டு அதை அவர் நடைமுறையில காண்பிக்கிறார். நீ என்ன போல சிருஷ்டித்திருக்கிற, ஆனால் ஆகையால் உன்னை அவமதிக்க மாட்டேன், உன்னுடைய சித்தத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க மாட்டேன், உன்னுடைய சித்தத்தை மீற மாட்டேன் என்று சொல்லி என்னை அவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வம், அந்த தெய்வத்தை தான் நான் பின்பற்ற போகிறேன். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். திருப்போம் சங்கீதம் 8 4ஆம் வசனம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷகுமாரனை என்று சொல்லுகிறபடினால் இது வெறும் இயேசுவை பற்றி தான் பேசுகிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி கிடையாது. மனுஷனை குறித்தும் சரி, மனுஷகுமாரன் இயேசுவை குறித்து, ரெண்டு பேரை குறித்தும் பேசுறீங்க. மனு வர்க்கத்தை குறித்தும் பேசுகிறது, மனுஷனாய் வந்த தேவனை குறித்தும் பேசுகிறது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுறான். என்ன இந்த தேவன் இந்த மனுஷனை சிருஷ்டித்து விட்டு, காக்காயெல்லாம் அவர் தான் சிருஷ்டித்தார், ஆடு மாடுகள்லாம் சிருஷ்டி, அதை பற்றி ஒண்ணு யோசிக்கல அவர், அதை பற்றி ஒண்ணு பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியல. மனுஷனை சிருஷ்டித்தார் பாருங்க. இந்த மனுஷனுக்காக என்னவெல்லாம் பண்றார். இந்த மனுஷனுக்காக இவனை தேடி வந்து இவன் மீது அன்பு கூர்ந்து தன்னையே இவனுக்காக கொடுத்து இவனுக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் பண்ணி என்னமெல்லாம் பண்ணுகிறார். சங்கீதக்காரன் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். மனுஷனோடு வந்து தேவன் பேசுகிறாரே, இவனோடு தொடர்பு கொள்ளுகிறாரே, இவனுக்கென்று தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறாரே, தேவதூதர்கள் அனுப்புகிறாரே, இவனுக்கென்று வானத்திலிருந்து இவர் பேசுகிறாரே, இவன் அற்புத விதமாய் காக்கிறாரே, இவன் மீது எப்போதும் பற்றுடையவராயிருக்கிறாரே, இவர் எப்பேற்பட்ட தெய்வம். இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்கிறான். அவனுக்கு தேவனை பற்றி தெரியும், அவருடைய கிரியைகளை பற்றி தெரியும், அவருடைய வல்லமையை பற்றி தெரியும், அவர் பெரியவர் உயர்ந்தவர் தெரியும். ஆனா மனுஷன் எம்மாத்திரம். இந்த மனுஷனை தேவன் எண்ணி பார்க்கிறாரே, அதுதான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்பேற்பட்ட மனுஷனை தேவன் எண்ணி பார்க்கிறார். என்றைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? என்னை ஏன் தேவன் எண்ணி பார்த்தார்? எங்கேயோ கடந்த என்னை, கிறிஸ்துவை அறியாத என்னை, அவரை நினைத்து கூட பார்க்காத என்னை ஏன் அவர் எண்ணி பார்த்தார்? அதுதான் அவருடைய அன்பின் மேன்மை. நம்மை அவர் எண்ணி பார்க்கிறார். மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம், நாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருடைய பார்வையில நாம் பெரியவர்கள், அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை அறியாமல் இருக்கலாம், நாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் அதை அறிஞ்சிருக்கிறார். நாம் விசேஷமானவர்கள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் நம்மை அழிந்து போக விடுவதில்லை. நாம் ஒருவேளை இதை அறியாமல், கிறிஸ்துவை அறியாமல், சத்தியத்தை அறியாமல் தவறான பாதைகளில் சென்று அழிந்து போகும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அநேகர் அப்படி வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், பாவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டில்லை. ஆகையால் தான் இந்த நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆகையால் தான் மனுஷனை எப்படி தேவன் மீட்க வருகிறார் என்கிறதை குறித்த ஒரு செய்தி, அதுதான் நற்செய்தி.
இப்பேற்பட்ட மனுஷனை தேவன் நினைத்து அவனுக்காக செய்கிற காரியங்களை தான் நற்செய்தி என்று நாம் அழைக்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த சுவிசேஷம் கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுவிசேஷம் இல்லையா? அந்த வசனத்தில் பார்த்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுவிசேஷம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லது மதங்களை ஆராய்கிறவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவம் என்னங்க? அது இன்றைக்கு வந்த மதம். அது என்ன? இன்றைக்கு வந்த மதம். இது நேற்று தோன்றின மதம். வெறும் 2000 வருஷம் ஓல்டு. அது வெறும் 2000 வருஷமாக தான் இந்த கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை, இந்த கிறிஸ்தவ மதம் என்கிறது இருக்கிறது. மற்ற பெரிய பெரிய மதங்கள்லாம் 1000 வருஷங்களாக, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே இருந்து கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்தவ மதமும் 2000 வருஷங்களுக்கு முன்புதான் துவங்கியது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தார், அவர் தான் இதை தோற்றுவித்தார் என்கிறதுனாலே அப்படி சொல்லுகிறார்கள். கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கவில்லை. அவர் மதத்தை தோற்றுவிக்க வரல. அவர் தேவன். மனுஷன் தான் மதத்தை தோற்றுவிக்கிறான். அவர் யாரு? தேவன். அவர் மதத்தை உண்டாக்க வரவில்லை. அவர் தேவனே இந்த பூலோகத்தில் வந்தார். ஒரு காரியம் அவர்கள் தப்பா சொல்றாங்க. என்ன? இது புது மதம்னு சொல்லுகிறதுல ஒரு காரியம் தப்பு. என்ன? இது புது மதம் கிடையாது. இந்த கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டது கிடையாது. இது 1000 வருஷங்களாக உலக சிருஷ்டிப்பின் முதற்கொண்டே அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம். அதுலதான் அவங்க தப்பு பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலதான் பிறந்தாருன்னு. நான் சொல்றேன், 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் பிறக்கல. அவர் ஏற்கனவே தேவனோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே என்று சொன்னா என்ன? துவக்கத்திலே, இந்த உலகம் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே. கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக தோன்றவில்லை, அவர் ஆதியிலே தோன்றிவிட்டார். ஆகையால் இது புது மதம் இல்ல, இதுதான் இருக்கிறதுலே பழசு, இதுதான் ஒரிஜினல், இதுதான் ஆரம்பம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது 2000 வருஷங்களுக்கு முன்பாக தோன்றவில்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக என்ன நடந்தது? இயேசு மனுஷனாக வந்தார் பூலோகத்தில். அதுக்கு முன்னால தேவனாக தேவனிடத்தில் இருந்தார், அங்க இருந்தார். ஆதியிலிருந்து இருந்து கொண்டிருந்தவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக மனுஷனாக பூலோகத்துக்குள்ள நுழைந்தார். இது அவங்களுக்கு வழங்குறது இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு எல்லாரும் போல இன்னொரு தீர்க்கதரிசி, ஏதோ ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வந்தவர் என்று கிடையாது. இவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து, இது அடுத்த வாரம் பேச போறேன். கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தவர். பிறப்பே ஒரு விசேஷமான பிறப்பு. இது அநேகருக்கு புரியறது இல்ல. இவர் பிறப்பு மனுஷன் பிறக்கிற பிறப்பு இல்ல, இது தேவன் மனுஷனா உள்ள நுழையிறது, பூலோகத்துக்குள்ள நுழைகிறது. வார்த்தையாயிருந்தவர் இப்பொழுது மாம்ச ரூபமாய் உலகத்தில் வர வேணும். அதற்கென்று ஒரு கற்பம் தேவைப்பட்டது, கற்ப பை தேவைப்பட்டது. அதன் மூலமாக இந்த வார்த்தையானது மாம்சமாகி இந்த உலகத்துக்குள் பிரவேசித்து தேவன் மனுஷராக இந்த உலகத்துக்குள்ள நுழையிறாரே தவிர, இதை பழைய மதம், இது புது மதம், இதை விட பழையதெல்லாம் நிறைய இருக்குது, ஆகையால் இது ஒண்ணு இல்லைன்னு சொல்றது மிகவும் தவறு. ஏனென்றால் இயேசுதான் ஆதியிலிருந்தே இருக்கிறவர், அவர் முதலிருந்தே இருக்கிறவர். மற்ற மதத்தை உண்டாக்கின பல மனிதர்கள், அநேக மனிதர்கள் மதத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். பெயரெல்லாம் சொல்ல விரும்பல, தோற்றுவித்திருக்கிறார். அவர்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் இவர். ஹலோ, இருக்கிறீங்களா? மற்ற மதங்களை உண்டாக்கின மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க பாருங்க, அவர் இவர்னு சொல்றாங்க. அவர்களை எல்லாம் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர் இவர். அவர்கள் வாழ்ந்து இருந்த உலகத்தை உண்டாக்கினவர் இவர். ஆகையால் கிறிஸ்து யார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷத்தை குறித்து முற்காலங்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது, இது ஏதோ புதுசாய் வந்தது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே நூற்றாண்டுகளாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக எப்படி இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு
வசனங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து தான் பேசுகிறது. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. தேவன் எப்படி மனுஷனாய் வரப்போகிறார், எப்படி வந்து மனுஷனை மீட்டுக் கொள்வார் என்பதை முன்னறிவிக்கிறது தான் பழைய ஏற்பாடு. இயேசு வருவதற்கு முன்னதாகவே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே முன்னறிவித்துக் கொண்டே இருந்தார்கள் இப்படி நடக்க போகிறது என்று. ஆகையால் இது ஏதோ புதுசாய் வந்தது கிடையாது. மூன்றாவது நான்காவதையும் ஒன்றாய் பார்க்க போகிறோம். என்ன? இந்த சுவிசேஷமானது தேவ மனுஷர்களால் வாய்மொழியால் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள் இந்த சுவிசேஷத்தை. பிறகு தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டு எழுத்து வடிவிலே, புத்தகத்தின் வடிவிலே நம்ம மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் நம்ம தீவிரமா விசுவாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், பிறகு தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு பிழை இல்லாமல் மாசற்றதாய் மாறாததாய் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சற்று விளக்குகிறேன். நான் ஒரு மனுஷனும் அவனுடைய வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறது. இப்ப நான் ஒரு கையெழுத்து போடுறேன்னு வைங்க, ஒரு பத்திரத்தில் அக்ரிமெண்ட் பண்றேன், கையெழுத்து போடுகிறேன். கையெழுத்து போட்டால் அந்த கையெழுத்து நானும் ஒண்ணு. கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தின்படி, அந்த நிபந்தனைகள் படி எதுக்கு கையெழுத்து போட்டனோ அதன்படி நடந்து கொள்ளாவிட்டால் நான் எங்க போனோம்? ஜெயிலுக்கு தான் போனோம். நான் போய் ஜட்ஜு கிட்ட அது நான் இல்லைங்க, என் கையெழுத்து ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. என்னுடைய வார்த்தை அங்க கொடுக்கிறேன், என் கையெழுத்து மூலமாக. ஒத்துக்க மாட்டாங்க, என்னதான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா என் கையெழுத்து போட்டு விட்டேன். கையெழுத்து போட்டபடினாலே அது என்னை காண்பிக்கிறது. நானே அங்க இருக்கிறேன், நான் தான் அது, நான் தான் என் கையெழுத்து தான் நான். என்னுடைய வார்த்தை நான் சரி செய்யறேன்னு சொல்லும் போது அதுல நான் இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை ஆகையால் தான் விசேஷமானது. ஏனென்றால் தேவன் பேசுகிற வார்த்தைகள் அவைகள் தேவனே சொன்ன வார்த்தைகள். அவைகள் ஒருபோதும் பிழையுள்ளவை கிடையாது, மாசற்றவைகள். அவைகள் தவறாக எழுதப்பட்டதே கிடையாது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் வாய்மொழியாய் பேசினது மட்டுமல்ல, ஆவியால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று சொல்லுகிறது. 1 பேதுருக்கு திருப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறது கிரேக்க மொழியில ஸ்பிரிட், ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் சொல்லுகிறோம் இல்லையா, நியூமா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தைக்கு என்ன? காற்று அல்லது ஆவி என்று அர்த்தமாகிறது. காற்றில் அடிக்கப்பட்ட ஒரு கப்பல் நடு சமுத்திரத்தில் இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுவோம். கப்பல் இருக்கிறது, என்ஜின் ஆஃப் பண்ணிடுறாங்க, அது மாலுமியால் இயக்கப்படவில்லை, அப்படியே நிக்குது. என்ன ஆகும்? காத்து எப்படி அடிக்குதோ அப்படி அந்த கப்பல் போகும். இந்த தீர்க்கதரிசிகள் அப்படிதானா இந்த உலகத்தில் இருந்தார்கள். இவர்களா உட்கார்ந்து ஒரு புக்கை எழுதுவோம், ஒரு புஸ்தகத்தை எழுதுவோம், இதெல்லாம் எழுதுவோம் அவர்கள் எழுதவில்லை. அவர்கள் அப்படியே காற்றில் அடிக்கப்பட்டு, எந்த காற்றுல? பரிசுத்த ஆவியானவர் என்கிற காற்றினால் அடிக்கப்படுகிற கப்பலை போல அவர்கள் அப்படியே ஏவப்படுகிறார்கள். அவர்கள் சில காரியங்கள் அவர்களுக்குள்ளாக சொல்லப்படுகிறது, சில காரியங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்து கிளம்புகிறது. ஆவியானவர் அவர்களை ஏவுகிறார். அப்படிதான் வேத புஸ்தகம் எழுதப்பட்டது. அவர்களாய் நினைத்து ஒன்றும் செய்யவில்லை. இவர்கள் ஓட்டின கப்பல் இல்ல இது, இவர்கள் உட்கார்ந்து எழுதின வார்த்தைகள் அல்ல இது. ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை எழுதினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி? இவர்களுடைய எந்த விதமான இன்புட்டும் இல்லாமல் ஆவியானவர் அப்படியே இந்த கப்பல் அசைவாடுகிற மாதிரி, காத்தின்படி போகிற மாதிரி இவர்கள் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறார்கள். தேவன் கொடுக்கிறதை அவர்கள் எழுதுகிறார்கள், தேவன் சொன்னதை அவர்கள் எழுதுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சில நேரத்தில் அவங்க எழுதுனது அவங்களுக்கே புரியல. எத்தனை பேர் அப்படி எழுதுவீங்க? நாம எழுதுனா முதல்ல நமக்கு புரியணும். அது நாம எழுதுனா முதல்ல நமக்கு புரியணும். நம்ம எழுதுனதை இன்னொருத்தர் வாசித்தா அவங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அது நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை வாங்கி நான் டேபிள் எழுதுற ஆளுக்கு புரியலன்னா பெரிய வம்பு இல்லையா?
ஆனால் அந்த விசித்திரமான காரியம் இங்கே நடந்தது. வேத புஸ்தகம் எழுதப்பட்ட போது எழுதினவங்களுக்கே புரியல சில காரியங்கள். சில காரியம் புரிஞ்சு, சில காரியம் புரியவில்லை. வாசிப்போம் தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், பல காரியங்கள் அவனுக்கு புரியவில்லை. 9ஆம் வசனம், 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. தானியேல் சொல்கிறார், நான் எனக்கு கேட்டுச்சு, ஆனால் பொருள் தெரியவில்லை, என்ன அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதாவது வியாக்கியானம் கேட்கிறார். இப்படிப்பட்ட தரிசனங்களை எல்லாம் தந்தீரே, இவைகள் எல்லாம் எனக்கு சுட்டி காண்பித்தீரே, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிடுறே, எப்போ நடக்கும், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இது யாருக்காக சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, எனக்கு இதை விளக்கி காண்பியும் என்று கேட்கிறார். எனக்கு பொருள் புரியவில்லையே, இவள் முடிவு என்னவாயிருக்கும் என்று கேட்டேன். 9. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கிறது. அது தேவதூதன் சொல்றாரு, தானியேல் இது முக்கியம் இல்ல, உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் உன்னை எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்றார். நீ காத்துல அசைற கப்பல் போல நீ பாட்டுக்கு எழுதிட்டு போ. உனக்கு புரியுதோ புரியலையோ, உனக்கு விளங்குதோ விளங்கலையோ, நீ உன்னை எழுதுறதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், உன்னை உபயோகப்படுத்துகிறார். ஆவியானவர் கொடுத்ததை அவர் சொல்லுகிறபடி நீ எழுது, அவ்வளவுதான். இது புரியலையா விட்டுன்றாரு. இது உனக்கு எழுதப்பட்டவைகள் இல்ல. இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக முத்தரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்ப வெளிப்பட செய்யாது. இது எப்ப வெளிப்படும்? பின்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அது எந்த சந்ததியிலே இவைகள் நிறைவேற வேண்டுமோ, எந்த சந்ததியினருக்காக இது எழுதப்பட்டதோ அவர்களுக்கு இது விளங்கும் என்று சொல்லுகிறார். நம்ப முடியுதா? தீர்க்கதரிசிகள் எழுதுகிறார்கள், ஆனா அவங்க எழுதுறது அவங்களுக்கு புரியல. இது ஒரு பெரிய ஆதாரம், அவர்கள் தேவாவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று. ஏன்னா எந்த மனுஷனும் தனக்கு புரியாத விவகாரத்தை எழுதவே மாட்டான். ஆனா இவர் எழுதியிருக்கிறார். ஏன்? இது தேவன் சொன்னது அவருக்கு புரியுது, சொன்னார், நான் எழுதின, அவ்வளவுதான், அவர் பார்த்துக் கொள்வார். அதுக்கு பின்னுள்ள சந்ததிகளுக்காக இது எழுதப்பட்டது, அப்பொழுது அவர்களுக்கு விளங்கும் என்று சொல்கிறார். 1 பேதுருவிலே பாருங்க, ஒரு அருமையான காரியம் இருக்குது. 1 பேதுருவில அங்கேயும் அதை தான் சொல்லி இருக்குது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதிலெல்லாம் உறுதியா இருக்க வேண்டும். சும்மா அப்படியே நுனிப்புல் மேய்கிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படியே போயிட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நீங்க நல்லவர்களா இருங்க, போயிட்டு வாங்க, அப்படி கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ஆராயணும், உள்ள போனோம். அப்பதான் நம்முடைய விசுவாசம் அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லையா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்ன சொல்றாரு? உங்களை குறித்து, உங்களுடைய சுவிசேஷத்தை குறித்து, உங்கள் ரட்சிப்பை குறித்து, உங்கள் கிருபையை குறித்து தீர்க்க தரிசனமா ஏற்கனவே சொல்லி இருக்குது. பல தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். அவங்களுக்கு அது விளங்கலையாம், சொன்னவர்களுக்கு அது விளங்கல. இதை பரிசோதித்து ஆராய்ஞ்சு பார்க்கிறார்கள் சொன்னவர்கள். விளங்காமலே எழுதிட்டு இருக்காங்க. அவங்க ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை எழுதிவிட்டார்கள். அதை பரிசோதித்து பார்த்தார்களாம். சொல்லுது, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். விளக்கி சொல்றேன், சில நேரத்தில் வாஸ்தவம் டக்குன்னு புரியாது, அதுக்கு தான் பிரசங்கியாருங்க இருக்கிறோம். என்ன எழுதினாங்க தீர்க்கதரிசிங்க? கிறிஸ்துவுக்கு உண்டாக வேண்டிய பாடுகளை அறிவித்தார்கள், இன்னொன்னு பின்வரும் மகிமைகளை அறிவித்தார்களாம். முதல்ல பாடுகள் வரும்னார்களாம், பிறகு என்ன வரும்னார்களாம்? மகிமை வரும் என்றார்களாம். இதுதான் பெரிய குழப்பம். இயேசுவை ஏன் ஜனங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நாட்களிலே? அவர்கள் முதல்ல பாடு வரணும்ன்றதை நம்பல. அவங்க என்ன நினைச்சாங்க? இவர் வந்தாரு, இந்த ரோமாபுரியின் ஆதிக்கத்திலிருந்து, அடக்குமுறையிலிருந்து நம்மை விடுதலையாக்க ஒரு ரட்சகர் தேவை, ஒரு மேசியா தேவை, அதுக்கு வருவார்னு பார்த்தா இவரே நான் சாக போறேன்றாரு. இவர் என்ன ரட்சகர், இவர் என்ன மேசியான்னு சொல்லி அவரை தள்ளிட்டாங்க. அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்களின் 2 பகுதிகளும் விளங்கவில்லை. 2 பகுதிகளாக உரைக்கப்பட்டதாம் தீர்க்க தரிசனம். 2 விதமாய் சொல்லப்பட்டிருக்குதான் கிறிஸ்துவை குறித்து. என்ன? முதல்ல பாடுபடுவார் என்றும் பிறகு மகிமைப்படுத்தப்படுவார் என்று. அவங்க என்ன நினைச்சாங்க? வெறும் இவர் ராஜாவா வர போறாரு, இவர் அரசாள போகிறாரு, இவர் வந்த உடனே சமாதானமும் செழிப்பு இதுதான் வரப்போகுது. அந்த ஒரு சைடு பின்னால வரப்போறதை மட்டும் தான் பார்த்தாங்களே ஒழிய முன்னால வர பாட இவர்கள் கவனிக்கவில்லை. அது விளங்கல. ஆகையால் தான் இயேசுவை தள்ளி விட்டார்கள். இவங்களுக்கே விளங்கலன்னா
அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி விளங்கி இருக்கும்? இவங்களுக்காக தான் இது எழுதப்பட்டது. யாரு? இயேசுவின் காலத்தில் உள்ளவர்களுக்காகவும் அதன் பிறகு இருக்கிறவர்களுக்காகவும் எழுதப்பட்ட காரியங்கள். தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி விளங்க? அவங்க முன்னறிவித்த போது 2 காரியத்தை சொன்னார்கள் அவர்கள். ஒன்று, முதலாவது அவர் பாடுபடுவார். இயேசு வந்து பாடுபடுவார். 2வது, அதற்கு பின்னாலே அவருக்கு மகிமை உண்டாகும், அவர் மகிமைப்படுத்தப்படுவார், உயர்த்தப்படுவார், ராஜாதி ராஜாவாய் இருப்பார் என்று 2 காரியங்களை அறிவித்தார்கள். ஆனா அவங்களுக்கே விளங்கல. சொன்னது சொல்லிட்டாங்க, பாடுகளை பற்றி சொல்லிவிட்டார்கள், 2ஆம் பகுதி வரப்போகிற மகிமையை குறித்தும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு விளங்கவில்லை என்ன சொன்னோன்னு. அவங்க போட்டு பிறகு ஆராய்ச்சி பரிசோதிச்சு பார்க்கறாங்க. இது எப்போ வரப்போகுது, எப்போ பாடுகள் வரும், எப்போ இது மகிமை வரும் என்று ஆராய்ந்து பரிசோதித்து பார்த்தார்களாம். அந்த காலத்தின் விசேஷம் என்ன இப்படி பரிசோதித்து பார்த்திருக்காங்க. இப்படி ஐயா பார்த்திருக்கீங்களா? எழுதிட்டு எழுதினதே விளங்கவே இல்லை, என்ன எழுதணும்னு தெரியல. பாடுகள் வரும்னு எழுதியிருக்கிறாங்க, மகிமை வரும்னு எழுதியிருக்கிறாங்க. இது எப்போ வரும், என்ன வரும், எந்த காலத்தில் வரும், எப்படி நடக்கும், ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஆராய்ந்து பார்க்கிறார்கள். 12ஆம் வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அவங்களுக்கு கிடைச்ச பதில் நான் ஆராய்ஞ்சப்ப, இவங்க ஆராய்ஞ்சு நோண்டி நோண்டி பார்க்கறாங்க. ஆவியானவர் தான் இதை அவங்களுக்கு சொன்னார். இவங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது என்ன, எப்ப பாடு வரும், எப்ப மகிமை வரும், இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க, எப்ப நடக்க போகுது, எந்த சந்ததியில எல்லாம் கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இது உங்களுக்காக இல்ல, இது யாருக்காக? பேதுரு சொல்றார், நமது நிமித்தமாக இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அதாவது அவர்களுக்கு கிடைச்ச பதில்னா, நீ அதை பற்றி ஏன்பா கவலைப்படுற, நீ எழுதிட்டு போ, இது உனக்கு நடக்க போகிறது இல்லை, இது பின்னால வர்ற சந்ததிக்கு நடக்க போகிறது, இதை பற்றி நீ கவலைப்படாத. இதுதான் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவ வார்த்தை இது என்பதற்கு நிரூபணமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் எழுதுனா என்ன எழுதுனா அவனுக்கு புரியணும். என்ன எழுதுனானே புரியல, அர்த்தத்தை கேட்டாலும் அவங்க சொல்றாங்க இது உனக்கு இல்ல, இது அவங்களுக்காக எழுதப்பட்டது, இப்ப நீ ஏன் கவலைப்படுற, நீ மூடுன்றாங்க. போதும், கவலைப்படாத, நோண்டாத, ஆராயாத, பரிசோதிக்காத, இது பின்னால வர சந்ததிக்காக எழுதப்பட்டது என்று அவர்களுக்கு பதில் கிடைக்கிறது. வாசிப்போம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே இப்பொழுது உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் என்ன போல ஆளுங்க. இப்பொழுது உங்களுக்கு ஆவியினால் நிரம்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இவை இப்பொழுது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் பண்ண போறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எதை விளக்க போறோம்? இந்த தீர்க்கதரிசிகள் எழுதினவர்களுக்கே விளங்காதத நாம விளக்க போறோம். ஹலோ, இதுதான் ஆண்டவருடைய அற்புதம். எழுதின ஆளுக்கு விளங்கல, ஆனா நான் விளக்க போறேன். அவர்களை விட நான் மேலானவன் கிடையாது. அவர்களுடைய காலத்தில் அது நடக்க வேண்டிய சம்பவங்கள் இல்ல. அவர்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார்கள். அவர்களுக்கு அவர்கள் எழுதினதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் வெறும் ஒரு கருதான். அவர்கள் ஒரு கருவியை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார், அற்புதமா அதை பண்ணியிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாமலே என்ன எழுதுறோம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டாங்க. இதை இன்றைக்கு ஆவியால் நிறைந்த பிரசங்கியார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அறிவிக்கிறார்களாம். அதுதான் கேட்க போற ரோமர் நிருபத்தில். இப்ப பாப்போம். இவைகளை கடைசி பகுதி பாருங்க, 12ஆம் வசனம். பிரசங்கியார் அறிவிக்கிறது மட்டுமல்ல, இந்த காரியங்களை இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு வழங்குது. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியாருக்கு இதெல்லாம் வழங்கணும். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும், ஹலோ, இங்க ரோமர் நிருபம் நாம பிரசங்கிக்க பண்ணும்போது தேவதூதர்லாம் வந்து எட்டி பார்க்கிறாங்க. இது என்னையா விசித்திரமா இருக்குது, இவ்வளவு அழகா விளக்கி சொல்றாங்க, கதை கதையா இருக்குது. தீர்க்கதரிசி தானியேல் இதை தான் சொன்னாரா, எரேமியா இதை தான் சொன்னாரா, ஏசாயா இதை தான் சொன்னாரா, நமக்கு புரியலையே. ஏசாயாவுக்கே புரியல, எரேமியாவுக்கே புரியல, தானியேலுக்கே புரியல, மற்ற தீர்க்கதரிசிகளுக்கே புரியல. இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் பாருங்க பிரசவாகத்தில் நின்றுட்டு என்ன விளக்கிட்டு இருக்காரு. தேவதூதர்கள் வந்து இங்கே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர் கூட்டம் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? பிரசங்கம் கேட்டுட்டு இருக்குது. என்ன பிரசங்கம் கேட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு விளங்காத காரியத்தை ஆவியினால் நிரப்பப்பட்ட பிரசங்கியார்கள் இந்த சந்ததிக்காக எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்கிறபடினாலே இந்த சந்ததிக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆவியானவராலே. இதை நாம் எடுத்து பிரசங்கிக்கிறோம். இதுதான் வேதத்தின் அற்புதம். எப்பேற்பட்டது நம்ம பின்பற்றது ஏதோ ஒரு மதம், கொள்கை, மார்க்கம் இல்ல. தேவ ஆவியானவரால் என்ன எழுதுறோம்னு தெரியாம மனுஷன் எழுத வச்சுட்டு போயிட்டான். அவன் இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உனக்கு இல்ல இது, எழுது பேசாம. அந்த ஆள் செத்து போயாச்சு. இப்ப பல தலைமுறைகளுக்கு பிறகு
நமக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு ஆவியில் நிறைஞ்சு இதை நாம் விளக்கி கொண்டிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை தேவதூதர்களுக்கே தெரியாது, அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஹலோ, உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? ஞாபகம் வச்சு இங்க வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை காலை வரும்போது தேவதூதர்களும் ரெடியா வெயிட் பண்ண, அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்போ வருது? ரோமருக்கு எழுதின நிருபம் பிரசங்கிக்கிறார் ஐயா, கேட்போம். விளக்கமா சொல்றாரு, சுவிசேஷத்தை புட்டு வைக்கிறாங்க. இது என்ன? இதனுடைய மர்மங்களை நாம் ஆராய்வோம். இது வெளிப்படுத்தப்படாத காரியம், இது வெளிப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பார்ப்போம். கிறிஸ்துவே சொல்லுகிறார். கிறிஸ்துவே என்ன சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இவரை குறித்து உரைக்கப்பட்டது என்று அவர் நம்புகிறார். வேத வார்த்தையே இது தேவனுடைய வார்த்தை என்று. இவர் பைத்தியக்காரர் இல்ல. இவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு செய்யாம போறவர் கிடையாது. இவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற. யாருடைய வார்த்தையை நம்பலனாலும் இயேசுடைய வார்த்தையை நம்பலாம். அவர் போல ஒரு மனுஷன் இருந்ததே கிடையாது. இயேசு சொன்னார்னா நம்பலாம். நான் நம்புறேன். உயர்ந்த மனிதர் அவர். அவரை போல ஒரு மனுஷன் இருந்ததே கிடையாது. அவர் சொல்லுகிறார். திருப்பவும் லூக்கா எழுதின சுவிசேஷம். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இவர் உயிர் தெழுந்தார் என்று தெரியாமல் எம்மாவூர் சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். போற வழியிலே இயேசு அவர்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்து அவர்களோட போய் சேர்ந்து கொள்ளுகிறார். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவர்கள் அப்படி பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், அதான் ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது எருசலேமில் இப்ப நடந்த கிறிஸ்துவின் மரணம் நடந்த எல்லா காரியத்தையும் கொஞ்சம் பரபரப்பா பேசிக்கிட்டே போறாங்க. பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவருடைய கூட நடந்து போனார். அவர் கூட சேர்ந்துட்டு போறார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதை வச்சுட்டு சிலர் சொல்றாங்க, பாருங்க இயேசு உண்மையாகவே உயிர் தெழல, இது வேற யாரோ, அவரா இருந்தா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்ல, கிடையாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய கண்கள் வேணுமென்றே மூடப்பட்டது. இயேசு அவருடைய கண்களை பார்க்காதபடி மூடுகிறார். அதாவது இவர் என்று அறிந்து கொள்ளாத வண்ணம் அவருடைய கண்களை குருடாக்கி போடுகிறார் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம் என்று. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசு கேட்கிறார், ஏன் ரொம்ப கவலையா போறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அவர்களில் ஒருவரான கிளையப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரே என்றான். தெரியாதா ஒன்னும்? எருசலேமே பரபரப்பா இருக்குது. இயேசு என்கிற ஒரு மனுஷர் இருந்தார், இப்படி பெரிய ஆகாரியங்கள் எல்லாம் செய்தார், பெரிய தீர்க்கதரிசி. அவரை கொண்டு போட்டாங்க. நாங்கெல்லாம் அவரை பின்பற்றுகிறவர்கள், இன்னைக்கு ஏமாந்து நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று கதையை சொல்லுகிறார், என்ன நடந்தது என்று. இப்பொழுது 25ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகள் இவங்க எல்லாம் இதை பற்றி தான் எழுதியிருக்காங்க. இதை விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களே, இதை விசுவாசியாமற் போய்விட்டீர்களே. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும், நல்ல கவனிங்க 26ஆம் வசனம். தீர்க்கதரிசிகள் என்ன உரைத்தார்கள் என்று இயேசு ஒரே வசனத்தில் சொல்றார். என்ன உரைத்தார்களாம்? இவ்விதமாய் கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும். ரெண்டு காரியம் இருக்குதா? என்ன ரெண்டு காரியம்? தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம் பழைய ஏற்பாட்டுல, கிறிஸ்து பாடுபட வேணும், பிறகு மகிமையில பிரவேசிக்க வேணும். சிலுவையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவருக்கு ஏற்படுகிற மகிமையை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்தும் உயர்த்தப்படுகிற குறித்தும் அவர் ராஜாவாக வீற்றிருந்ததை குறித்தும் அவர்கள் சொன்னார்கள். ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. இயேசுவின் காலத்தில் இருந்தவங்க ஒரு சைடு தான் பிடிச்சுக்கிட்டாங்க, இவர் ராஜாவா இருக்கணும், இவர் எங்களை மீட்கிறவரா இருக்கணும், இந்த ரோம் அரசாங்கத்தின் பிடியிலிருந்து எங்களை இவர் மீட்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒழிய இவர் முதல்ல பாடுபட வேண்டும் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. இயேசுவே சொல்றார், ரெண்டு காரியத்தை உரைத்தாரலாம் தீர்க்கதரிசிகள். ஒன்று பாடுபட வேண்டும் என்று, கிறிஸ்து பாடுபட வேண்டும். இன்னொன்று மகிமையில் பிரவேசிக்க பண்ண வேண்டும் என்று, பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி 27 மோசே முதலிய, மோசே என்று சொன்னால் முதல் 5 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டு 5 புஸ்தகங்கள், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து, வெறும் 5 புஸ்தகத்தில் மட்டும் இல்ல, முதல்ல இருந்து வர்றார், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் விளக்கி காண்பிக்கிறார். மோசே மட்டுமல்ல, மற்ற தீர்க்கதரிசிகளும், சகல தீர்க்கதரிசிகளும். என்ன அர்த்தம்? எல்லா வேத புஸ்தகங்களும், அதாவது வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களும், பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை புஸ்தகங்களும்
ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரை எல்லாம் கிறிஸ்துவையே அறிவிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவை எடுத்துருங்க, கிறிஸ்துவ இல்ல, அவர் ஆளே இல்ல, அவர் வந்ததே இல்ல, இதெல்லாம் பொய்ன்னு விட்டுருங்க. கிறிஸ்துவ இதுல ஒரு புத்தகத்தை கூட விளங்கிக்கவே முடியாது, அர்த்தமே இருக்காது. இதெல்லாம் பெரிய ராமாயணம் மாதிரி ஆயிடும். கிறிஸ்துவை இதுல வைத்தால்தான் இதுக்கு அர்த்தம் இருக்குது. கிறிஸ்துவை குறித்து தானவைகள் பேசுகிறது. முதல் 5 புஸ்தகம் சரி, அதற்கு பிறகு வர்ற மீதி புஸ்தகம் சரி, எல்லாம் கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை அறிவிக்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றிலும் கிறிஸ்து இருக்கிறார். ஒரு நாள் காமிக்கிறாரு எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார். அவரை குறித்து தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லா வசனங்களிலையும். கவனிங்க. இப்போ அத்தருணத்தில் 28 தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். எப்பவும் பண்றது போல பல இடத்துல பண்ணியிருக்கார். எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கொடுத்தார். எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கொடுத்தார். மறுபடியும் வரும். எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கொடுத்தார். இதை பார்த்த உடனே ஆஹா இயேசு அப்படின்னு புரிஞ்சுட்டான். கண்கள் திறக்கப்படுகிறது. இவர் தான் இயேசு என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். 32ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை தமக்கு விளக்கி காட்டின போது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி வேத வாக்கியங்களை விளக்கி பேசின போது என்ன வச்சான்? இருதயம் உள்ள கொழுந்து விட்டு எரிந்ததா. எல்லாம் சொல்லுவோம், வேத வாக்கியங்கள் விளக்கப்படும் போது இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்று பேர், வேத விளக்க பிரசங்கம் என்று சொன்னா அதான் நான் நம்புறேன். சும்மா மேற்பூச்சா அப்படியே எடுத்து இப்படி தூவிட்டு போறதில்லை. பூ தூணா மாதிரி எடுத்து ஒவ்வொன்றாய் விளக்க வேண்டும். வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னார் அவர். நாமும் அதான் பண்றோம். வேத வாக்கியங்களை என்ன பண்றோம்? விளக்குகிறோம். இந்த வேத வாக்கியங்களை விளக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனல் நமக்குள்ளாக உண்டாகிறது. கொழுந்து விட்டு எரிகிறது இருதயம். எத்தனை பேருடைய இருதயம் வேத வாக்கியங்களை கேட்கும் போது, விளக்கப்படுவதை, சத்தியம் போதிக்கப்படுவதை கேட்கும் போது உள்ளத்திலே ஒரு தீ கொழுந்து விட்டு எரிகிறது போல இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? அதை உணர வேண்டுமா? எழுப்புதல் இங்க இருக்குதுங்க. எழுப்புதல் ஒவ்வொரு காட்சி பூச்சின்னு கத்துறதுல இல்ல. எழுப்புதல் கத்துறதுல இல்ல. கத்தலாம் தப்பு இல்ல, குதிக்கவும் செய்யலாம் தப்பு இல்ல. ஆனா அதுல இல்ல எழுப்புதல். எழுப்புதல் கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. வேத வசனத்துக்கு செல்லுங்கள், அதை ஆராயுங்கள், அதனுடைய விளக்கங்களை படியுங்கள். சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறதை கேளுங்கள். விளக்கமாய் பிரசங்கம் பண்ணுகிறது கேட்கும் போது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது இல்லையான்னு பாருங்க. இயேசுவை இன்னும் அதிகமாய் நேசிப்பீர்கள். அவரை குறித்த ஆர்வம் இன்னும் அதிகமாகும். உள்ளத்திலே ஒரு தீ பற்ற வைத்தது போல இருக்கும். ஏன்? சத்திய வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். இன்னொரு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்து இருந்தவனை சுகமாக்கின உடனே யூதர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இவர் என்ன தேவனை போல தம்மை தேவனுக்கு சமமாக்கி கொள்ளுகிறார் என்று சொல்லி அவரை கொல்லும்படியா வந்து விட்டார்கள். இயேசுவை கொல்லும்படியா வந்து விட்டார்கள். 39ஆம் வசனத்தை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்ப கொல்லும்படியா வருகிற அந்த கோபப்படுகிற யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் இயேசு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்ன சொல்றாரு? வேதத்தையே படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்ப பார்த்தாலும் இந்த பரிசேயர் எல்லாம் எப்ப பார்த்தாலும் மூக்கை இப்படியே வச்சிட்டு இருப்பான். வேதத்தையே வேதம் வேதம் வேதம், இதை முத்தம் கொடுக்கறதும், இதை பெருசா நினைக்கிறதும், இதை பெருசு பண்றதுன்னு இருப்பாங்க. வேதம் வேதம் வேதம், வேதம்னா ரொம்ப பெருசா உங்களுக்கு. அவர் சொல்றார், அந்த வேதத்துல வேற எதுவும் இல்லை, நான் தான் இருக்கிறேன். வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் அவைகளே. பாருங்க, மதத்தில் இருந்துகிட்டே கிறிஸ்துவ மிஸ் பண்ணிடலாம். அதான் இவங்களுக்கு நடக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்ன குறித்து தான் வாசிக்கிறீங்க, ஆனா என்கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. 45ஆம் வசனம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றார். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் சொல்றார். பிதாவிடத்தில் நான் உங்களை பற்றி நான் குற்றம் சாட்ட போகிறதில்லை. நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். மோசே என்ன? மோசே வந்தா குற்றம் சாட்ட போறாரு? கிடையாது. புதிய ஏற்பாட்டில் மோசேன்னு சொல்லும் போதெல்லாம் முக்காவாசி நேரம் மனுஷனாகிய மோசையை குறிக்கல, நிறைய நேரம் எதை குறிக்குது? மோசே எழுதின புஸ்தகங்களை குறிக்குது. முதல் 5 புஸ்தகங்கள்
மோசையை குற்றம் சாட்டுவான்றார். இந்த முதல் 5 புத்தகத்தில் அவ்வளவு தரவா படிக்கிறீங்க, ஆனா அதுல என்ன பற்றி தான் சொல்லி இருக்குது என்றாரு. நீங்க கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நிக்க போறீங்க, நிக்கும் போது தேவனுக்கு முன்பாக நிக்கும் போது நான் உங்களை குற்றம் சாட்ட போகிறது இல்ல, நீங்கள் படிச்ச அந்த வார்த்தைகள் வேத வசனமே உங்களை குற்றஞ்சாட்டும் என்று சொல்லுகிறார். நாம் விசுவாசிக்கிற இந்த கிறிஸ்தவ விசுவாசம், நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு ஆழமான ஒன்று. ஏதோ இங்க மலைக்கு போனோம், இங்க தண்ணிக்கு போனோம், இங்க இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க, தாயத்தை போட்டு கொடுத்தாங்க, எனக்கு சரியா போய், அப்படி கிடையாது. ஹலோ, நாம் விசுவாசிக்கிறது ஒரே மெய்யான தெய்வம். இவருக்கு முன்னால எந்த தெய்வமும் இருந்ததே கிடையாது. இவர் தான் சிருஷ்டித்தவர். இந்த தெய்வங்கள் எல்லாம் உண்டாக்கின மனுஷர்களையும் சிருஷ்டித்தவர் இவர் தான். ஆகையால் யாருமே இவருக்கு நிகர் கிடையாது, வேற தெய்வம் என்று ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம். ஆதி முதற்கொண்டு இது வேத புஸ்தகத்தில் பேசப்பட்டு வருகிறது. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. பாருங்க, அற்புதமான காரியம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்து முதல் வேலை என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டு வசனங்களை விளக்கி காண்பிக்கிறார். சீஷர்களுக்கு விளக்கி காண்பித்து இதுல என்னை குறித்து பேசி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். ஊழியத்துக்கு வந்தப்போ அப்படிதான். ஊழியத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவர் பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கி சோதனை முடிந்தவுடனே முதல் வேலை என்ன பண்ணாரு? போய் தேவாலயத்தில் வேத புஸ்தகத்தில் தன்னை குறித்து எழுதி இருக்கிற அந்த பகுதியை எடுத்தார். எதை குறித்து? தன்னை குறித்து எழுதி இருக்கிற பகுதியை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஏசு அப்படியே பிரசங்க அப்படி பண்ணிட்டே ஊழியம் பண்ணிட்டே இருந்தார் பாருங்க. சாதாரண மனுஷர் தான், ஊழியம் பண்ண பண்ண அற்புதங்கள் அது இது நடக்கும், இவர் தான் தான் மேசியாவோ என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள உண்டாயிடுச்சு. அது என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல? the dawn of messianic consciousness. அவர் மேசியா இல்ல, இவர் மேசியான்னு நினைச்சுக்கிட்டார். நிறைய அற்புதம் அது இது நடந்த உடனே இவர் என்ன பண்ணாரு? ஒரு காரியம் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நான் மேசியாவா இருப்பனும் அப்படின்னு நினைச்சிட்டு மேசியாவுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கின்றாரு அப்படின்னா கிடையாது. போக போகவா இவருக்கு மேசியாங்கிற எண்ணம் உதிக்குது. ஊழியத்துக்கு நுழைஞ்ச அன்னைக்கே எடுத்து தன்னை குறித்து எழுதப்பட்ட வசனத்தை வாசிக்கிறார். ஊழியத்துக்கு அன்னைக்கே போக போக அற்புதம் நடக்க நடக்க பெரிய காரியங்கள் சம்பவிக்க சம்பவிக்க தான் மேசியான் நினைத்துக் கொண்டு பிரம்மை பிடித்தவராய் பித்து பிடித்தவராய் தன்னை மேசியா என்றவர் அழைத்துக் கொள்ளவில்லை. ஊழியத்துக்கு அன்றைக்கே வசனத்தை எடுத்து வாசித்து இந்த காரியங்கள் உங்கள் காதுகளில் இன்றைக்கு நிறைவேறுதுன்னு சொன்னார். அந்த வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. இந்த காரியங்கள் உங்கள் காதுகளில் நிறைவேறுது என்று சொன்னார். என்ன சொல்றார்? நான் தான் மேசியா என்றார். ஆரம்பத்திலே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணார் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நறுகுண்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சிறை உண்டவர்களை விடுதலையாக்கவும் சொல்லி மேசியா பண்ற வேலையை தான் செய்ய போறேன்றார். நான் தான் மேசியா, இது உங்களுடைய காதுகளில் இன்றைக்கு நிறைவேறிட்டு என்று சொன்னார். நாம் விசுவாசிக்கிறது கிறிஸ்தவ விசுவாசம் சாதாரணமானது கிடையாது. இதை போல ஒன்று கிடையாது. சுவிசேஷம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது தேவனிடத்திலிருந்து வந்தது. இரண்டாவது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக முன்னறிவிக்கப்பட்டது. மூன்றாவது தீர்க்கதரிசிகள் வாய்மொழியாய் உரைத்தது. நான்காவது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட அற்புத விதமாய். இது அற்புதமான புஸ்தகம். எல்லாம் வேதத்தை எடுத்து கையில பிடிப்போம். எல்லாம் வேதத்தை எடுத்து கையில பிடி. இது அற்புதமான புஸ்தகம் எல்லாம் சொல்லுவோம். அதிசயமாய் எழுதப்பட்டது. 40 பேர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல எழுதியிருக்காங்க. வித்தியாசமான ஆட்கள் எல்லாம் ஒன்னே தான் எழுதுறாங்க. 2 பேர் எழுதினாலே அது பெரிய கஷ்டம். இவர் ஒருத்தர் உன்னை பற்றி எழுதுவார், இன்னொருத்தர் இன்னொன்னு பற்றி எழுது. இது 40 பேருக்கு மேல எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் ஒரே இதை தான் எழுதுறாங்க. அவரை பற்றியே தான் எழுதுறாங்க. எல்லாம் அதே தான் எழுதுறாங்க. அதிசயமான புஸ்தகம் இது. இப்படிப்பட்ட மார்க்கம் ஒன்று கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட அதிசயம் எதிலுமே கிடையாது. ஆகையால் இதுல வேரூன்றி நிற்க வேண்டும். இதுல ஆழமாய் நாம் நிற்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது இந்த சுவிசேஷத்தை அங்கீகரிக்க வேண்டும். இந்த தேவனை நீங்கள் வணங்காவிட்டால், இந்த தேவனை அறியாமல் இருந்திருந்தால் அதை குறித்து இன்றைக்கு வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நாங்கெல்லாம் அறியாமல் இருந்துதான் பிறகு என்ன பண்ணோம்? மெதுவா இதுக்கு வந்தோம். எல்லாம் எங்கெங்கயோ போய் எல்லாத்தையும் வணங்கிட்டு பிறகுதான் எதுக்கு வந்தோம்? கடைசியில் இதை கண்டுபிடிச்சோம். நீங்களும் இன்றைக்கு இதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இந்த இயேசுவண்டை வரலாம். அவருடைய சுவிசேஷம் இது. அவர் நமக்காக செய்த காரியங்கள். அவர் நம்மை அன்பு கூறுகிறார், நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தேடி வந்திருக்கிறார். இது அற்புதமான சுவிசேஷம். தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் தள்ளுவதில்லை. உங்களை ஏற்றுக்கொள்வார், ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள், வேற எதுக்காக வாழாதீர்கள். இதுதான் நற்செய்தி. உங்களுக்காக வாழாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்ந்து வீணடிக்காதீர்கள். வாழ்க்கை நோக்கமே அது இல்லை. வாழ்க்கை நோக்கமே ஆண்டவரை கண்டடைய வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும்.
அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அப்படி வாழ்ந்தால் திருப்தி ஏற்படும். இல்லை என்றால் என்ன இருந்தாலும் திருப்தி ஏற்படவே செய்யாது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். சுவிசேஷத்தை குறித்து 4 காரியங்களை சொன்னோம். அன்பான தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக திட்டம் போட்டு அதற்காக அவர் ஏற்படுத்தின அந்த திட்டம் தான் இந்த நற்செய்தி என்று அறிவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தேவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மார்க்கத்திலையும் மதத்திலையும் கிடையாது. மெய்யான தேவன். இது புதுசா 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்ல, ஆதியிலே இருந்தது. இயேசு சிருஷ்டித்தவர். எந்த ஒரு மார்க்கத்தை குறித்தும் தெய்வத்தை குறித்தும் அப்படி சொல்லப்படவில்லை. இவர்தான் சிருஷ்டித்தவர். மற்றவர்கள்லாம் மனிதர்கள் தான், சிருஷ்டிகள் தான். இவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். இவர் அண்டையில வர வேண்டும். நம்ம எல்லாரும் தலைவணங்கி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை இதுவரை இன்னும் தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த கூட்டத்திலே சிலர் இருக்கலாம், இன்னும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மெய்யான தெய்வம், என்னை அன்பாய் நேசிக்கிற தெய்வம், ஒப்பற்ற தெய்வம், இவரை போல் ஒருவர் இல்லையே. இப்பேற்பட்ட தெய்வத்தை நான் வணங்க விரும்புகிறேன். இவரை நான் பின்பற்ற விரும்புகிறேன். இவர் என்னுடைய தெய்வமாக மாறட்டும். என்னை நேசிக்கிறவர், என்னை மதிக்கிறவர், மனுஷனை மனுஷனாய் நினைக்கிறவர், மனுஷனை உண்டாக்கின தெய்வம். அந்த தெய்வனை நான் பின்பற்ற விரும்புகிறேன். இயேசுவின் வடிவிலே அந்த தெய்வம் வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். மனுஷனாய் அந்த தெய்வன் உலகத்தில் வந்தார், தன்னை வெளிப்படுத்தினார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். துரிதமாய் டக்குன்னு கை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அவரிடத்தில் இன்றைக்கு வரப்போகிறேன். அவரை பின்பற்ற போகிறேன் சொல்லு. கைகளை உயர்த்தி காண்பீங்க. நல்ல கை உயர்த்தி காண்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. மற்றவர்கள் யாராவது இருக்கீங்களா? வேற யாரும் இருந்தால் டக்குன்னு உயர்த்தி காமிங்க.